தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்றார். புதிய நிதியமைச்சராக பொறுப்பேற்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைத்தது. நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். 9 அமைச்சர்கள் பொறுப்பேற்றார்கள். அவற்றில் யாருக்கும் லாகா ஒதுக்கப்படாமல் இருந்தது. நேற்றைய தினம் அந்த 9 அமைச்சர்களுக்கும் எந்தெந்த லாகா என்று ஒதுக்கப்பட்டுள்ளது. அதில் புதிய நிதி அமைச்சராக செங்கோட்டையன் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழக அமைச்சரவையில் 4வது இடத்தில் உள்ள செங்கோட்டையன் நிதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். நிதி அமைச்சருடைய வேலை பட்ஜெட் தயாரிப்பது தான் வேலை. அவர் 10 முறை தமிழக சட்டசபைக்கு தேர்வு செய்யப்பட்டவர். ஜெயலலிதா மற்றும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தவர். அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர். அவருக்கு நிதியமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. பொதுவாக நிதியமைச்சர் நிதித்துறையானது வருமானம் இல்லாத ஒரு துறை. நிதியமைச்சராக பொறுப்பேற்கின்றவர் கொள்ளையடிக்க முடியாது. அதாவது போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை, மதுவிலக்கு, சத்துணவு, பள்ளிக்கல்வி, உயர்கல்வி ஆகிய துறைகளில் பார்த்தோம் என்று சொன்னால் லஞ்சம் தலைவிரித்தாடும், கமிஷன் பரிமாற்றம் நடக்கும். அந்த துறைகளில் உள்ள மினிஸ்டர்கள், அமைச்சர்கள் குறைந்தது 10,000 கோடி ரூபாய் வரை சொத்து சேர்ப்பார்கள். ஆனால் நிதி அமைச்சகத்தில் கமிஷன் பரிமாற வாய்ப்பில்லை. பட்ஜெட் தயாரிப்பது தான் அவங்க வேலை. இப்போ செங்கோட்டையனுக்கு அவருக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிறதுனால நிதி அமைச்சர் பொறுப்பு ஒதுக்கப்பட்டிருக்கு. அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தவர். அப்போதே அவர் ஒரு 1000 கோடி ரூபாய் சொத்து சேர்த்தாப்புல அப்படின்னு குற்றச்சாட்டு இருக்குது. இப்போ நிதியமைச்சர் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்காரு. கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இந்த கொள்ளையடிச்சு சொத்து சேர்க்கிற இந்த டிபார்ட்மெண்ட் பூரா இந்த ஆதவ் அர்ஜுனா, புஷி ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்ட தாவேகா விசுவாசிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது நிதியமைச்சர் பொறுப்பு செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ளது. செங்கோட்டையன் தமிழ்நாட்டின் புதிய நிதியமைச்சர் ஆகின்றார்.